அனைவருக்கும் வணக்கம். பராபவ ஆண்டினுடைய முதல் அமாவாசை இந்த சித்திரை 17ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி வந்திருக்குங்க. முக்கியமாக வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கு. அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை தேதி 2 நாள் வந்திருக்கும். அந்த வகையில் தான் இந்த அமாவாசையும் 2 நாள் வந்திருக்கு. சூரியன் உச்சமாகக்கூடிய மாதமான சித்திரை அமாவாசை பித்ரு தோஷம் போக்குறதுக்கான ஒரு முக்கியமான நாள் இந்த சித்திரை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். சித்திரை அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன, இந்த நாளில் முக்கியமாக என்னெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும், சித்திரை அமாவாசை வழிபாடு என்ன, இது எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக வைசாக அமாவாசை அப்படின்னு சொல்லி இந்த சித்திரை அமாவாசையே சொல்கிறோம். வைசாக அமாவாசைனா என்ன, இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முக்கியமாக அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடு மேற்கொள்வீங்க, சித்திரை அமாவாசை பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கடன் தொல்லை, நிறைய பிரச்சனை, எப்போ பார் சண்டை, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக பெரும் சண்டையில் தான் கொண்டு போய் விடுது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, பிரிவை ஏற்படுத்துது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டில் வைசாக் அமாவாசை, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இரவு 8:11 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5:11 மணி வரை நடைபெறும். உதயா திதி ஏப்ரல் 17ஆம் தேதி வருது. இந்த நாளில் அமாவாசை விரதம் இருப்பதும், நீராடுவதும், தர்ப்பணம் செய்வதும், தானம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த வைசாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாந்திக்கும் முக்தி அடைவதற்கும் ஒரு முக்கியமான மங்களகரமான நாளாக சொல்லலாம். இந்த நாளில் சிராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய்கிறது முன்னோர்களினுடைய ஆன்மாவுக்கு சாந்தி அளிப்பதோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெறுவதற்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நாளில் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியும் வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி இவை எல்லாமே அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான நாள் கூட இந்த நாளை சொல்லலாம். இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு புனித நதியிலேயோ அல்லது புனித யாத்திரை தளத்திலேயோ குளிக்க முடிந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லலாம். இல்லை அப்படின்னா வீட்டிலேயே கூட குளிக்கும் நீரில் கங்கை நீரை கலந்து குளிக்கலாம். குளித்த பிறகு சுத்தமான ஆடைகளை அணியுங்க. பிறகு விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியும் உரிய சடங்குகளோடு வழிபாடு செய்யுங்க. விளக்குகள், ஊதுபத்தி, மலர்கள், துளசி இலைகள் இவையெல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறதால இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி எல்லா மாதத்துலேயுமே வர்றது தான். ஒரு சில மாதங்களில் வரும்போது இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் தான் இந்த சித்திரை அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பல மடங்கு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த அமாவாசை எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 17ஆம் தேதி வருகிறது அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதனால் பித்ரு தோஷம் வராமல் காக்க முடியும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பக்கத்தில் ஒரு சிறிய அகல் விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கூட தீபம் ஏற்றலாம். அதோடு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம். இந்த பிரார்த்தனை உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கும். வருமானத்திற்கான வழியும் செய்து கொடுக்கும். வேலை, வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கர்த்தாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஆகையால் சித்திரை மாதத்தில் நாம் இந்த சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதே போல் நம்ம செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு. அதாவது அமாவாசை அன்றைக்கு நம்ம செய்யப்படக்கூடிய இந்த சந்திர வழிபாடு மிக விசேஷமாக சொல்கிறாங்க. அந்த நாளில் நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு போய் நவகிரகத்தை வழிபட்டு வரலாம். நவகிரகம் 9 முறை நம்ம வெளிவந்தால் சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை
செய்து கொள்ளும்போது நம்மளுடைய மனம் தெளிவடைவதோடு திடமான முடிவுகளை எடுக்கும், வாழ்க்கையை நம்ம செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவை அனைத்தையும் விட முக்கியமாக சொல்லப்படுவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது மிக நல்லது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் இந்த அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவு தானம் செய்யலாம். இது நம்ம முன்னோருடைய ஆசையை பெற்றுத்தர்றதோட நம்மளுடைய சந்ததியினரும் வாழ்க்கையில் சிறப்போடு வாழ மென்மேலும் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இது உதவி புரியும். இந்த சித்திரை அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டோடு இந்த விஷயங்களையும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதோட குடும்பம் மென்மேலும் உயரும், நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு துவங்கக்கூடிய அமாவாசை திதி வெள்ளி மாலை 5:47 மணி வரைக்கும் நீடிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 7:31 மணி அந்த நாளிலிருந்து சித்திரை மாதம் அமாவாசை திதி முடியும் நேரம் வந்து ஏப்ரல் 17 5:47 மணிக்கு தான் முடியுது. இந்த நாளில் நம்ம வெள்ளிக்கிழமை தான் அமாவாசை அனுஷ்டிக்கிறோம். வெள்ளிக்கிழமை மாலை வரை இந்த அமாவாசை திதி இருக்கிறதால வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்யலாம். தர்ப்பணம் செய்யும்போது கிழக்கு திசை நோக்கி நின்னவாறு நாம் அல்லது அமர்ந்தவாறு கூட மந்திரங்களை சொல்லலாம். முக்கியமாக இந்த அமாவாசை நாள் முழுவதும் நீடிக்கிறதால மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவே உகந்தது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 12 மணி வரை ராகு காலம் என்கிறதால இதற்குள்ளாக அமாவாசை தர்ப்பணம் செய்து முடிக்கிறது நல்லது. காலை செய்ய முடியாதவங்க மாலை 12 மணிக்கு மேலே சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். மேலும் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சாரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நடக்கும் சிறப்புகளில் ஒன்று உச்சமடையக்கூடிய சூரியன். மேஷ ராசியில் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசை ஏற்படுது. அந்த வகையில் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா திரிகிரக யோகம் அப்படின்னு அபூர்வமான ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த வைசாக் அமாவாசை அப்படின்னு பார்த்தோம். இந்த அமாவாசையில் மங்களகரமான நாளில் உணவு மற்றும் தானியங்களை நாம் தானமாக கொடுக்கறது ஒரு சிறப்பான செயலாக சொல்லலாம். இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு நாராயண சேவைக்கு ஆதரவளிக்கலாம். ஏழை ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உணவளித்து இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இந்த சேவையை நம்ம செய்யலாம். முக்கியமாக இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியும் வழிபாடு செய்யலாம். முன்னோருடைய பெயரில் தியானம் செய்கிறது மங்களகரமாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களகரமான நாளில் ஏழைகளுக்கு பிராமணங்களுக்கு நாம் தானியங்களை உணவாக தானமாக கூட கொடுக்கலாம். மேலும் அரச மரத்தில் விளக்கு ஏற்றுவதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத நம்பிக்கைகளின்படி அரச மரத்தில் முன்னோர்களும் தெய்வங்களும் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையில் விளக்கேற்றுவது வீட்டிற்கு மகிழ்ச்சி அமைதி செல்வ செழிப்பு இவை எல்லாமே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதால இப்படி அரச மரத்திற்கு நம்ம விளக்கேற்றி வைத்து கூட வழிபாடு செய்யலாம். அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. முக்கியமாக நாம் இந்த சத்திய யுகத்தில் தவம், அதே போல் திரேதா யுகத்தில் ஞானம், துவாபர யுகத்தில் யாகம், கலியுகத்தில் தானம் ஆகியவையெல்லாம் மனித நலனுக்காக மாபெரும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த வழிமுறைகள்லாம் எப்படி நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம அரிசி சர்க்கரை பால் தயிர் மற்றும் குளிர் உணவுகளை தானமாக கூட கொடுக்கலாம். அதுவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. இந்த முக்கியமான பொருட்களை தானம் செய்வது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையை வலுப்படுத்துது, மன அமைதியை கொண்டு வருது. மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த நாளில் பசித்தவங்களுக்கு உணவும் நமக்கு தாகத்துக்காக பார்க்குறவங்களுக்கு தண்ணீரும் கொடுக்கலாம். ஒரு புனித தலத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதே போல்
வழிப்போக்கர்களுக்கு நாம் குடிநீர் ஏற்பாடு செய்து தரலாம். தேவையுள்ளவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஆதரவற்றவங்களுக்கு உதவக்கூடிய பெரும் அறச்செயல்களை எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நாம் ஒரு புனித யாத்திரையாக போய் ஒரு கோவிலில் என்ன விதமான புண்ணியத்தை நம்ம வாங்குவோமோ அதை விட மிக பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சனாதன மரபில் தானம் செய்கிறது மிக உயர்ந்தது அறச்செயல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உணவும் நீரும் தானம் செய்கிறது குறிப்பாக இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு மாலையில் அரச மரத்தின் கீழே விளக்கேற்றுவது ஒரு சிறப்பு முக்கியத்துவம். முன்னோர்கள் நாம் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பூஜையாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த அமாவாசை சித்திரை மாத அமாவாசை பற்றி ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.